பக்கா ஃபார்மில் விஜய் சேதுபதி பட்டையை கிளப்பும் மகாராஜா 5 நாட்களில் எவ்வளவு வசூல் தெரியுமா? சமீப காலமாக வெளியான தமிழ் திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெறவில்லை. கடந்த மே மாதத்தில் வெளியான அரண்மனை 4 கருடன் திரைப்படம் குறைகளை உடைத்து பிளாக் பஸ்டர் திரைப்படமாக கொண்டாடப்பட்டது. மேலும் தமிழ் சினிமாவிற்கு வலு சேர்க்கும் விதமாக கடந்த வாரம் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்று வருகிறது. 2017இல் இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் படைப்பில் குரங்கு பொம்மை என்ற கிரைம் த்ரில்லர் திரைப்படம் வெளியானது. இந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது. நடிகர் விஜய் சேதுபதியின் 50வது படமான மகாராஜா படத்தின் மூலம் 7 வருடங்கள் கழித்து மீண்டும் தமிழ் திரையுலகிற்கு வருகிறார். மகாராஜாவின் கதை தொகுப்பு என்னவென்றால், படத்தில் விஜய் சேதுபதியின் பெயர் மகாராஜா. பிளாஷ்பேக்கில் தனது மனைவி, மகள் தன்னுடைய சலூன் தொழில், வீட்டை விட்டால் வேலை, வேலை விட்டால் வீடு என்று வாழ்ந்து வருபவர். ஒரு பெரிய விபத்தில் தன் கண்முன்னே மகாராஜாவின் குடும்பம் மாட்டிக்கொள்கிறது. வந்து பார்த்தால் குழந்தை மட்டும் உயிர் பிழைத்தது. இரும்பு குப்பை தொட்டி ஒன்று குழந்தையின் மீது விழுந்து குழந்தையின் உயிரை காப்பாற்றியிருந்தது. அன்றிலிருந்து அந்த இரும்பு குப்பை தொட்டி அவர்கள் குடும்பத்தில் ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. வருடங்கள் கடந்து செல்ல மகள் வளர்ந்து பள்ளிக்கு செல்கிறார். விளையாட்டின் மீது உள்ள ஆர்வத்தால் அதை நன்கு பயிற்சி எடுத்து வர தனது அப்பாவை முதல் தடவை பிரிந்து ஒரு வாரம் பள்ளியின் சார்பாக கேம்ப் செல்கிறார் மகள். கேம்ப் முடித்துவிட்டு வீடு திரும்புகிறார். கட்பண்ணா காவல் நிலையத்தில் விஜய் சேதுபதி தனது இரும்பு குப்பை தொட்டியை காணாமல் போனதாக புகார் அளிக்கிறார். குழப்பமான வழக்கை போலீஸ் எப்படி கையாளுகிறது, அதில் இருக்கும் பின்னணி என்ன என்பதுதான் மகாராஜா திரைப்படத்தின் ஒட்டுமொத்த கதை. சுவாரஸ்யம், யதார்த்தம், நடிப்பாற்றல் என அனைத்தையும் வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார் விஜய் சேதுபதி. சமீப காலமாக அவர் செலக்ட் செய்யும் கதைகளில் சிறிது தோய்வு ஏற்பட்டாலும் தனது 50வது படமான இந்த மகாராஜா அவரது திரை அனுபவத்தில் சிறந்த படம் என்றே சொல்லலாம். பாலிவுட் இயக்குனர் அனுராக் காஷ்யப் இந்த படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். அதே போல் நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நட்டி நட்ராஜ் உணர்ச்சி பூர்வமாக நடித்துள்ளார். படத்தில் வந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் சிறப்பாக தனது தேவையை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். பின்னணி இசை, ஒளிப்பதிவு, கதை நகர்வு, காட்சி நகர்வு, வசனம் படத்திற்கு கிடைத்த ஒட்டுமொத்த பலம் என தனது 6 வருட படைப்பாற்றலை நிரூபித்துள்ளார் இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன். மகாராஜாவை பார்ப்போர் கண்கள் ஓரம் ஈரம் வர வைக்கும். மொத்தத்தில் இந்த மகாராஜா விஜய் சேதுபதி திரை பயணத்தில் பெரிய மைல்கல் என விமர்சகர்கள், ரசிகர்கள் என அனைவரும் கொண்டாடும் படமாக இருக்கிறது. இந்த வருடத்தின் வசூல் சாதனையில் அரண்மனை 4 கருடன், இதனுடன் மகாராஜா திரைப்படமும் இடம்பெற்றுள்ளது. இந்த வருடத்தின் வார இறுதி நாட்களில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படம் என்ற சாதனையை படைத்துள்ளது மகாராஜா. இந்த வருடம் விஜய் சேதுபதியின் கம்பேக் வருடம் என சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மேரி கிறிஸ்துமஸ் மற்றும் மகாராஜா போன்ற சிறப்பான படங்களை கொடுத்து வருகிறார். அவர் அடுத்து நடிக்கும் ஏசிஏ திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது.